இதுவே தமிழ்நாடு போலீஸாக இருந்ததுன்னா என்ன குரலி வித்தை காட்டியிருப்பீங்க நீங்கள். இப்போ இங்கன்னா இங்கே, அங்கன்னா அங்கே. நாளைக்கு வாங்க, இதுக்கு மேலே அடுத்த கட்ட விசாரணை வந்துட்டு சிம்லாவில் அப்படின்னா நீ போய் தான் ஆகணும். ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட்டு வரட்டும். இதோ இப்போ வராருல நீலகிரியில் போயிட்டு, ஐயா நம்ம தாவே கவட போனோம்னா அள்ளிடலாம் அப்படின்ட்டு போய் சொல்ல வேண்டியது தானே. ஜனநாயகன் படம் வெளியாகிற நாள் தான் எங்களுக்கு பொங்கல்னு சொல்லுவாங்கல்ல. யாரு எங்க தாவே அவங்க அதான் சொல்லுவாங்க, அவங்க ரசிகர்கள். வரேன் என்னன்னு சொன்னார்ல, அந்த ஒரு கோடாரியெல்லாம் வச்சுக்கிட்டு. இப்போ எங்கே போச்சு அந்த கோடாரியெல்லாம்? எழுதி வச்சுங்க, தமிழ்நாட்டிற்கு கிஞ்சித்தும் எல்லளவும் விஜயனுடைய அரசியல் பயன் தராது தராது தராது. சும்மா வெத்துக்க ஒரு கூவார். கொஞ்சம் எடப்பாடி திரும்பினாலும் சத்தக்குன்னு குத்திடுவார். யாரு? அமித்ஷா. அமித்ஷா கொஞ்சம் அசந்தாலும் சக்குன்னு இவர் சொல்லி விடுவார். ஆனால் இதை உணர்ந்திருக்கிறாரு விஜய், பயப்படுறாரு. ஆனால் மாட்டிக்கிட்டார. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்காக வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இன்று நீலகிரி ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு. அதே சமயம் இந்த ஆதரவும் அவர் கொடுத்துருக்கிறத பார்த்தா என்ன சமிக்கை இதில் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு புறம் ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போயிருக்கு, பொங்கல் ரேஸ்ல இல்லை, அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாஜக ஏன் தெரிந்தே செய்கிறது? இது செய்தால் இங்க வந்து அவங்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு குறையும், இது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? முதல்ல தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான ஒன்று இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்கலை. ஏன்னா ஜனநாயகன் வந்துட்டு தமிழ் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதில்லை. அது சும்மா விஜய் நடித்து வெளியிடக்கூடிய ஒரு வன்முறை படத்தை போன்ற இதுவும் ஒரு வன்முறை படம், வன்முறை பேசுகிற படம். நான் வந்தா அப்படின்ற படம் தான் அது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் ராகுல் காந்தி இதில் பண்ணுறாருன்னா, இதில் அரசியல் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. அது என்னென்னா ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ், மறுக்கலை. அதே நேரத்தில் என்ன அப்படின்னோம்னா, பிஜேபிக்கு எதிராக அவர் பண்ணி ஆகணும். ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்துட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருந்ததை தான் இங்கே வந்துட்டு கோட் பண்ணணும். ஒரு சிபிஐ மாதிரி, இன்கம் டேக்ஸ் மாதிரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாதிரி, இதுவும் வந்துட்டு சிபிஎஃப்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ஸ், இதுவும் வந்துட்டு ஒன்றிய அரசனுடைய ஒரு கருவியாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு அதுதான் வந்துட்டு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா நான் வந்துட்டு அந்த சென்சார் சட்டத்தை படித்தவன். ஏற்கனவே பல விடயங்களை கான்ட்ரவர்சி வரும்போது என்னோட எடிட்டர்கள் நாங்கள் படிச்சுதான். அதனால் வன்முறை அப்படின்றத வந்துட்டு ஒரு படக்கதையோடு அது சேர்ந்ததாக இருந்துச்சுன்னா, தொடர்புடையதாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்குவாங்க. அது ஓவராக காட்டினாங்கன்னா கத்திரி போட்டுருவாங்க. அதே மாதிரி அதில் பேசக்கூடிய அந்த வசனங்கள் வந்துட்டு அந்த கேரக்டர்களுக்குள்ள இடையிலான ஒரு இதுவாக இருக்கிற போது அதை விட்டுருவாங்க. அது சமூகத்திலையும் பிரதிபலிக்க அப்படின்னோம்னா அதில் கத்தி போட்டுடுவாங்க. ஒரு கவர்ச்சி அப்படின்றது ரொம்ப இயல்பான இதுவாக இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை விட்டுருவாங்க. ஒரே முட்டை அது காம கிளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருந்ததுன்னா அதை வெட்டிடுவாங்க. இது 3 தான் சென்சாருக்கான அளவுகோல். 4வது விடயம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, மற்றது விலங்கினம் பாதுகாப்பு, இதெல்லாம் தான் சண்ட்ரி மேட்டர்ஸ். இதை தாண்டி கதை அம்சத்தில் குறுக்கிடக்கூடிய எந்த அதிகாரமும், அது அரசியல் கருத்தே அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அது எந்த அதிகாரமும் அதில் தலையிடக்கூடிய அதிகாரம் தணிக்கை வாரியத்திற்கு கிடையாது. அது ஒரு சுதந்திர வாரியம்னாலே சுதந்திர அமைப்பு கிடையாது. ஆனால் இவங்க அது பண்ணுறாங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். மதம் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த அதில் இருந்த ஒரு படையணியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பு படையினுடைய இன்சிக்னியா இருந்துச்சு, சின்னம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பானது. அமெரிக்காவில் இல்லாததா, ஆப்பிரிக்காவில் இல்லாததா, ஐரோப்பாவில் இல்லாததா, அந்த படங்கள் எல்லாம் இருக்குல்ல வெஸ்டர்ன் பிக்சர்ஸ்லாம். எனவே இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை. ஏன்னா மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கதையம்சத்தோடு போகக்கூடிய ஒரு விடயத்தை நுணுக்கமாக பார்த்து அங்கேயும் அது அப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நீ என்ன வாத்தியாரா? அப்போ சென்சார் போர்டை வந்துட்டு கண்டிக்கக்கூடிய அடிப்படை இந்த இடத்துல தான் வருது. இல்லை, பாஜக திட்டமிட்டு இதை செய்யுது அப்படின்னு தானே பார்க்கணும். 100% பாஜக அப்படிதான் செய்வாங்க. அது தெரியாத நீ அப்புறம் கொள்கை எதிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஏன் கொள்கை எதிரி? கொள்கை எதிரியினுடைய அர்த்தம் என்ன? விஜயனுடைய யூனிட் புரிஞ்சுக்காத இருக்கலாம். விஜய் சைலண்டா இருக்கிறாரு, அதனால விட்டுருங்க. கொள்கை எதிரின்னா என்ன அர்த்தம்?
உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய நாணயங்களை கூட அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்றதான அர்த்தம் அது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பான சமூக இணக்கப்பாட்டை கூட பாஜக ஏத்துக்காத. உன் பேர் என்ன? என் பேரு வந்துட்டு இஸ்மாயில். அப்புறம் நீ என்ன 10 பேர்? அப்படிதான் ஆரம்பிக்கிறான். அப்ப அதனால தான் நம்ம ஃபாசிஸ்ட்ன்றோம். அதனால தானே நீ கொள்கை எதிரின்ற. அப்ப இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க. நீ இன்னும் அறிக்கை விட்டுருக்கணும் உடனே. நான் கொள்கை எதிரின்னு சொன்னதை வந்துட்டு நீங்க நிரூபிக்கிறீங்க அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா அது வேற விஷயம். இப்போ சென்சார் போர்டு அப்படின்றது ஒரு நீதிபதி என்ன சொன்னாங்க கருத்து, அது ரொம்ப முக்கியமானது. நீங்க ஏற்கனவே ஓகேன்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதுல ஒருத்தருக்கு வந்துட்டு இது இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, உடனே அதை வந்துட்டு மறுபரிசீலனைக்கு அவர் அனுப்புறாரு அப்படின்னு சொல்றது என்ன விதமான நியாயம் அப்படின்றாங்க. அதுல இன்னொரு ஆங்கிளையும் அவங்க பாக்குறாங்க, கமர்ஷியல் ஆங்கிள். 500 கோடி செலவு பண்ணி நான் படம் எடுத்துட்டேன், இதை வந்துட்டு அது உகந்த நேரத்துல வெளியிட்டாதான் எனக்கு உரிய அந்த ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த கருத்து ரொம்ப முக்கியமானதுன்ற. ஒரு இடத்துல படைப்பாளியினுடைய உரிமை, இன்னொரு இடத்துல அவனுடைய வணிக உரிமை, 2 உரிமை இருக்குது. இந்த 2 இடத்தையும் வச்சுதான் நீங்க பாஜகவை அடி அடின்னு அடிச்சு நொறுக்கணும். அதைத்தான் நான் செஞ்சேன். அதைத்தான் இந்த மாதிரி வேற ஒரு ஆங்கிள் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சாரு. இவர் ராகுல் காந்தி செய்யறது அந்த பாஜகவினுடைய பொதுவான இதுதான். அது கல்ச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அது அவரா போட்டிருப்பாரு, அவருடைய அட்மின் ஒருத்தன் போட்டிருப்பான். அவன் இந்த மாதிரி தான் பூசி கீசி பெயிண்ட் அடிச்சு போட்டிருப்பான். அது அவருக்கு தெரியாது. ஓஹோ அப்படின்னு அவர் சொல்ல முடியாது வெளில வந்துட்டு. ஆமான்னு தான் சொல்லணும். எனவே இது இப்படிதான் போகுது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இது தொடர்பா ஒரு ஒத்த கருத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது தான் கவனிக்கணும். நீங்க அதிமுக பொத்திக்கிட்டு இருக்குதா, அப்போ இது பிஜேபி வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம். ஏன்னா ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, யார் எடப்பாடி விட, ஆமா அதில் பார்த்து நடந்துக்கங்கண்ணே சொன்னாங்கண்ணே அப்படின்னோம்னா சரிதான் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு அதிமுக நிலைப்பாடு, அவ்வளோதான். காங்கிரஸ் கட்சி வேற பர்ஸை பார்த்துட்டாங்க அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. வேற இடத்த பார்த்துட்டாங்க, தாவேக்காவை வந்து அவங்களுக்கு ஒரு இன்னொரு இடமா இருக்கு. தாவேக்காவை இன்றைய நிலையில எந்த ஒரு தலைவனாவது அது ஒரு மாற்றா பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவன் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அது சிம்பிள் அஸ் தட். என்னன்னு கேட்டீங்கன்னா, தெளிவா நீங்க பாருங்க, விஜயனுடைய 2 கூட்டத்தை வந்துட்டு ஒரு இடத்துல நீங்க சுருக்கி வச்சுட்ட உடனே, இங்க ஒரு கிரவுண்டு அங்க ஒரு மைதானம் அப்படின்னு வச்சுட்ட உடனே அவன் ரசிகரை தாண்டி யாருமே வரல உள்ள. இதுல இருந்து புரியலையா ஈர்ப்பு அப்படின்றது? எம்ஜிஆருக்கு அப்படி இருந்ததா, அண்ணாவுக்கு அப்படி இருந்ததா, ஜெயலலிதாவுக்கு அந்த மாதிரி இருந்ததா? ஜெயலலிதாவுன்னு கிரவுண்ட்ல போட்டாங்க தெரியுமா? யார் வந்து உட்காந்தது கிரவுண்ட்ல? 60% பொம்நாட்டிக்கு வந்து உட்காந்தாங்க. இங்க யார் வந்து உட்காந்தா? ஒன்றும் கிடையாது. அதனால இது கூட புரியாத காங்கிரஸ்காரனுக்கு என்ன அப்படின்னோம்னா, சும்மா அப்படி விஜய் வச்சு அப்படி காட்டினானா 30 சீட்டு கொடுத்துருவாரு ஸ்டாலின் நினைக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பின்னாடி கேசி வேணுகோபால்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கேரளாவை சேர்ந்தவர். அவர் மேலே இருக்கிறாரு. அவர் வந்து உட்காந்து தோண்டி விட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்கே விஜயை கொண்டாந்தோம்னா ஜெயிச்சிடலாம் கூடுதலா அப்படின்ட்டு அவருக்கு அப்படி ஒரு கணக்கு. அதனால அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அடிக்கடி சொல்கிறதான் எப்போது சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் ஒரு 18 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்பி இருக்கிறாங்க. விஜயோட போனால் வருகின்ற தேர்தலில் 30 எம்எல்ஏ கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரன், இதோ இப்போ இந்த மாணிக்கம் தாகூர், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்க, அப்புறம் இந்த திருச்சி வேலுச்சாமி, அட்ரஸ் இல்லாத வேலுச்சாமி, இவங்கெல்லாம் ஒன்றா போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட்டு வரட்டுமே. இதோ இப்போ வராருல நீலகிரியில் போயிட்டு, ஐயா நம்ம தாவேக்காவோட போனோம்னா அள்ளிடலாம் அப்படின்ட்டு போய் சொல்ல வேண்டியதானே. சொல்லுங்கண்ணா பார்ப்போம். அப்புறம் கேவார், 18 எம்எல்ஏ இருக்கிறான், 10 எம்பி இருக்கிறான், விஜயோட போனால் என்ன கிடைக்குன்னு கேட்பாரு, கேட்க மாட்டாரா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தான் மாணிக்க தாகூர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 30 எம்எல்ஏ கிடைச்சோன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? நீ யாரால ஜெயிச்சான்னு உடனே அடுத்த கேள்வி கேட்பாரு அவரு. விவரம் தெரியாதெல்லாம் யாரும் மேலே உட்காந்து வீட்டில். டெல்லி பாலிட்டிஷியனுக்கு எது தேவைன்னா, இப்போ வச்சுட்டு இருக்கிற உறவுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பலன் என்ன, இதை மட்டும்தான் கணக்கு போடுவாங்க. விஜய் கூட்டம் வந்துச்சாமே, விஜய் ஈரோட்டில் திரண்டுச்சாமே, இந்த கதையெல்லாம் அங்கே எடுபடவே எடுபடாது. ஒரு நிரூபிக்கப்பட்ட பலமா விஜய் அரசியல் பலமா ஆன ஒன்று தான் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நிகழும். இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, வசதிக்கு சொரிஞ்சிக்கிறதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணையும் நடைபெற்றிருக்கு. அடுத்த விசாரணைக்கு வந்து 19ஆம் தேதி பொங்கலை ஒட்டி இவங்க கேட்டதன் அடிப்படையில தள்ளி வச்சிருக்காங்க. 19 தேதி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெருக்கடிகள் கொடுக்க கொடுக்க அது வந்து பாஜகவுக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டில் போகும்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒன்று மட்டும் சொல்ல வரேன்,
நான் வந்துட்டு ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி சாராய சம்பவத்தில் நான் சொன்னேன். எல்லாரும் வந்து கேள்வி கேட்டீங்க. இது வந்துட்டு விக்கிரவாண்டி இது அங்கே இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் என்ன விதமான இது ஏற்படுத்தும்? ஒன்றுமே ஏற்படுத்தாது அப்படின்னு. அதுதான் எதுவுமே ஏற்படுத்தாது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நிகழாது. இதெல்லாம் தெரிஞ்சு தானே பிஜேபிக்காரன் பண்றான். இல்ல அவங்க கணக்கே புரியலையே, என்னதான் நினைக்கிறாங்க? கணக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவனுக்கு தெரியுங்க நம்ம மக்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுல இருக்குன்ட்டு. எல்லாமே நம்ம வந்துட்டு விஜய் விஜய் விஜய்னு பேசிட்டு இருக்கிறோமே, அவர் கடைசியா மக்கள் கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ பாலாஜி, ஐயநாதன் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி மக்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆமா மக்கள் சிந்திச்சுட்டு எப்போ விஜய் அட சிந்திட்டாருங்க? கிடையாதுங்க. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படின்றது ஒரு பெரிய பாலம், மக்களுக்கும் தலைவனுக்குமான பாலம் இது. அதுல விஜய் வந்துட்டு ஃபவுண்டேஷனே போடல, போஸ்டர் ஒட்டிட்டு போயிருக்காரு. பாலம் கட்ட போறேன், பாலம் கட்ட போறேன், அதை செய்ய போறேன் அப்படின்ட்டு. அதனால ஒன்றும் ஆயிடாது. ஜனநாயகன் படம் வெளியாகிற நாள் தான் எங்களுக்கு பொங்கல்னு சொல்றாங்கல்ல. யாரு எங்க தாவே அவங்க அதான் சொல்லுவாங்க, அவங்க ரசிகர்கள். ஒரு புதிய படம் வந்துச்சுன்னோம்னா அதனுடைய நியூஸ் வேறு எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரே நேரத்தில் எவ்வளோ ஸ்க்ரீனில் போடுறாங்க? 700 ஸ்க்ரீன் 800 ஸ்க்ரீனில் போடுறாங்க. 8 எவ்வளோ ஆச்சு? 2400 ஸ்க்ரீன். ஸ்க்ரீனுக்கு ஒரு 1000 பேர் வைங்க, எவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க? 24 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் போங்க, உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். அந்த சினிமா டிக்கெட்டுக்கு அதுக்கப்புறம் வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வியாபாரமே பண்ண மாட்டாங்க. ஆனால் முதல் நாள் 200 ரூபாய் டிக்கெட் 2000. சரிதானா? அது ரஜினியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் 100 நாள் ஓட்டி ஒரு பட்டத்தையும் ஓட்டினதில்லை, யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ தான் அதனுடைய நியூஸ் வேல்யூ. இதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கதைக்களம். அது அங்கே என்ன வேணாலும் சொல்லலாம். அங்கே என்னெல்லாம் சொன்னார் இவர்? வரேன் என்னென்னோ சொன்னார்ல, அந்த ஒரு கோடாரியெல்லாம் வச்சுக்கிட்டு. இப்போ எங்கே போச்சு அந்த கோடாரியெல்லாம்? ஒப்பிடுவாங்கல்ல ஜனங்க, அவ்வளோதான். அதனால அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸ்டாலின் கொடுத்த இந்த 3000 ரூபாய் எடுத்துட்டு படத்துக்கு தான் போறாங்க சொல்லலாம். அதுக்கு சிலர் சொன்னாங்க, அவர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் டாஸ்மாகுக்கு போவாங்கன்னாங்க. இவங்க 3000 இது மக்களை வந்துட்டு ரொம்ப கேவலப்படுத்துறதுங்க. மக்களுக்கு வந்துட்டு ஒரு பண்டிகை, ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் தன் பிள்ளைங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய இடம் பண்டிகை மட்டும்தான். அன்றைக்கி போயிட்டு நீங்கள்லாம் இதெல்லாம் காஞ்சிட்டு கிடங்க, எடுத்துகிட்டு போய் நான் டாஸ்மாகில் கொடுக்குறேன்ட்டோ, சினிமாவுக்கு போகிறேன்ட்டோ அப்படிலாம் போனாங்க அப்படின்னோம்னா, இவங்களுடைய சினிமாவெல்லாம் 3 கோடி பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். அப்படிலாம் நடக்குதா? நான் தான் ஸ்க்ரீன் கணக்கு போட்டே சொல்லிவிட்டேன்ல. 650 ஸ்க்ரீன் தான் விஜய்க்கு சொன்னாங்க. நான் 800 ஸ்க்ரீனை கணக்கு போட்டு உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லை பாலாஜி. மக்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் தான் வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, நிறைய செலவு பண்ணக்கூடியவங்க, அவங்க விஜய்னு பேசுவாங்க, அஜித்னு பேசுவாங்க, கார்த்திகேயன் பேசுவாங்க, எதை வேணாலும் பேசுவாங்க. புரியுதுங்களா? அது அரசியலே ஆகவே ஆகாது. அரசியலுக்கு வந்த விஜய் இந்த மக்கள்கிட்ட என்ன விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்த ஓராண்டு 2 காலத்தில்? இதுதான் இங்கே விடயம். அது ஏற்படுத்தலையா அவருடைய அரசியல் ஃப்ளாப்னு அர்த்தம். அட்டர் ஃப்ளாப்னு சொல்கிறேன். நீங்கள் வேணால் தேர்தல் முடிவுகள் வந்தபோது உங்களுக்கு தெரியும். இப்போ பாஜக ஏன் அந்த அளவுக்கு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தங்களுடைய அதிமுகவுடனான தங்களுடைய கூட்டணி வந்துட்டு திமுக கூட்டணி வெல்லக்கூடிய அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு. அதான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்களே. அவங்களுக்கு எதிரான எல்லாரும் ஒன்றா சேரணும் வெளிப்படையாக தானே பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. அவனுடைய அர்த்தம் என்ன? எங்களுக்கு பலம் இல்லைன்றது தானே அர்த்தம். இப்போ விஜய் போனால் என்ன ஆகும்? விஜயனுடைய அரசியல் காலி ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு இந்த ரசிகர் மன்ற ஓட்டு விடும். அது 30 லட்சமா இருக்கலாம், 35 லட்சமா இருக்கலாம். அது அவங்களுக்கு போன இந்த ஓட்டு. திமுக மைனாரிட்டி வாக்கு வங்கிகள் காலியாகாது. எழுதி வச்சுக்கோங்க. மைனாரிட்டிகளை வந்துட்டு முட்டாள்கள் நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஜான் மட்டுமே பேசினாருன்னு நினைச்சேன். எப்போதான் தெரியுது எல்லாருமே பேசுறாங்கன்ட்டு. மைனாரிட்டிகளுக்கு அறிவு இல்லைன்ட்டு அவன் தான் முதல்ல சொன்னவன். தலித், கிறிஸ்டியன், முஸ்லீம் இவங்களை இழுத்துட்டோம் அப்படின்னோம்னா திமுக காலி, அண்ணா திமுக காலி, எல்லாம் காலினா இழுத்துருவியா நீ? ஏதோ அதனாலதான் அவங்க முதல்ல எடுத்தோடனே திரும்ப அவங்க குறி வச்சாங்க. நடந்துச்சா? ஏதாவது நடக்காது. திரும்ப ரொம்ப கரெக்டா சொன்ன முதல் தலைவர் அவர் தான். அந்த இடத்துக்கே நீங்க உயரல, அதுக்குள்ள நீங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறீங்க அப்படின்னாரு.
ஏன் அந்த இடத்துக்கு அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, அந்த அளவுக்கு புரிதல், தெளிவு உங்ககிட்ட இல்ல. இல்லாமலே நீ பேசுற அப்படின்னாரு. நான்லாம் வாதிட்டு இருக்கேன் விஜய்க்கு சார்பா. புரியுதுங்களா? அது ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்றத நான் சொன்னேனே ஒழிய, விஜய் சொன்னது அப்படி நடந்துரும். அப்படிலாம் கிடையாது. நீங்க ப்ரூவ் பண்ணணும் களத்துல. அதற்கான இடமே இல்ல விஜய் கிட்ட. விஜயனுடைய மனசுல அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் இங்க 41 பேர் செத்து போனாங்கன்னா கூப்பிட்டு அழுவுறேன் அப்படின்னாரு, மன்னிப்பு கேட்கிறேன்னாரு, கதறினாருன்றாங்க. அடுத்த ஒரே மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ட நா அப்படின்னு டான்ஸ் ஆடுறாரு. அவருடைய லைஃப் ஸ்டைல்ன்றது வேறங்க. அது மக்கள் சார்ந்ததே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ கிண்டல் அடிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஈவன் இத விஜய் கூட பார்ப்பாரு. அவருடைய மைண்ட் செட் வேற. அவருடைய வாழ்க்கை என்னைக்குமே வந்துட்டு ஒரு சகஜமான மக்கள் மத்தியில இருந்துட்டு அவர் வரவே இல்ல. ஆனா எம்ஜிஆர் அப்படி. ஒத்தவாட தெரியல எம்ஜிஆர், சிவாஜியும் வாழ்ந்த வாழ்க்கை இந்த நாட்டுல வரலாறு. புரியுதுங்களா? அவங்களாம் சோத்துக்காக பட்ட கஷ்டம் அப்படின்றதெல்லாம் விஜய்க்கு என்னன்னே தெரியாது. இந்த மக்களுடைய வாழ்க்கைய பத்தி அவருக்கு தெரியாது. அவருக்கு வால்டாக்ஸ் ரோடு எங்க இருக்குதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? சின்னதிரிப்பேட்டைன்னா எங்க இருக்குது? சிங்கப்பூர் கிட்டயான்னு கேட்பாரு அவரு. அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் பட்டவர்த்தனமா சொல்றேன் நான் இத. அப்போ அந்த மக்கள் வந்துட்டு தங்களுக்கான பலன், தங்களுடைய வாழ்க்கையோட ஒட்டிய ஒரு அரசு, அரசியல் அத பார்ப்பாங்க. நான் ரொம்ப ஆழமாவும், சீரியஸாவும் நான் சொல்ல வரேன். விஜயனுடைய அரசியலை ஏன் நான் வரவேற்றேன்? இந்த பத்திரிகையாளனுக்கு ஒரே ஒரு இதுதான். அதிமுக அழிய போறது எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்சு போச்சு. அந்த இடத்த பிஜேபி கபலீகரம் பண்ண பார்க்குறான். அந்த நேரத்துல விஜய்ன்ற ஒரு தமிழ் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான். நான் அத புடிச்சிடுறேன். இத என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் கால்குலேட்டட் மூவ் என்ன பொறுத்த வரைக்கும். நல்லா வந்துச்சு. ஏன்னா விஜய்க்கும் எனக்கும் அந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருந்துச்சு. ஆனா அவர் என்னைக்கு வந்துட்டு அதிமுகவோட நெகோஷியேட் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுச்சோ, அன்னைக்கே என்னுடைய காத்து பிடுங்கி விட்ட டயர் மாதிரி ஆயிட்டேன் நானு. அதுக்கு அடுத்தபடியா அவர் என்ன பண்ணாரு? ஆர்எஸ்எஸ் வந்து அவனை சேர்த்துக்கிறாரு. புஷி வழியா அவன் உள்ள வந்துட்டான். தெரியல விஜய்க்கு. யாரு? சிடிஆர் நிர்மல். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வரான். லாட்டரி சீட்டு. கட்சியினுடைய இமேஜ் என்ன ஆகும்? பினிஷ்டு. சோ நான் அவருடைய ஆதரவு நிலையிலிருந்து விலகிடுறேன். இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அவர் பயன்பட மாட்டாரு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டிற்கு கிஞ்சித்தும் எல்லளவும் விஜயனுடைய அரசியல் பயன் தராது, தராது, தராது. சும்மா வெத்துக்க அவர் கூவாரு. புரியுதுங்களா? அவரால இந்த அரசியலுக்கு வரவே முடியாது. இந்த அரசியலை பண்ணவே முடியாது. ஏன்னா இதற்கான எந்த இம்ப்ரெஷனும் அவருடைய உள்ளத்துல இறங்கவே இல்ல. இப்படி தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்ல மத்த கட்சிகளையோ இல்ல எதையோ அரசியலையோ அதுக்கான தகுதி பெற்றவர் அவரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. திமுகவோ அதிமுகவோ இந்த மக்களோட நரமும் சதையும் போல அவங்களுடைய சமூக அரசியல் வாழ்க்கையில பின்னி பறஞ்ச கட்சிங்க இது ரெண்டும். மறுக்க முடியுமான்னு மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க. இந்த எல்லா விஷயங்களுக்குமே ஒவ்வொரு செய்திகள் நடக்கிறப்போ, காரியங்கள் நடக்கிறப்போ நிறுத்தி நிதானமாகத்தான் அது என்ன மக்கள் மத்தியில் என்ன பேசப்படுதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுவாரு, ரியாக்ட் ஆவாருன்னு தானே இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி தான் இப்பயும் ரியாக்ட் ஆவாரு. எத்தனை நாள் ஆகும் ரியாக்ட் ஆகிறதுக்கு? நீங்க என்ன கேட்குறீங்க, இந்த மாதிரி இந்த விஷயம் இதெல்லாம் எடுக்கலாம் ஐயா அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னா? ஏங்க, ஒரு ஓரத்துல இருக்கிற எனக்கே இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே, நான் மையத்துல இருக்கிறேன்னு சொல்றவனை பார்த்து சிரிக்க மாட்டீங்களா நீங்க? அதை விட்டா உனக்கு வேலை என்ன? நான் தான் அதை விட்டுட்டேன், அதை நீ திறந்துட்ட, சினிமாவை நீ திறந்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன இங்க என்ன வேலை? ஆனா ஏன் உங்களால சொல்லவே முடியல? அப்படி இல்லை அரசியல். புரியுதுங்களா? நம்ம தேத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போனோம், முடியல, வெளில வந்துட்டோம், அது வேற. ஆனா அவரை வச்சுட்டு கோட்டை கட்டுறதுல என்ன இருக்குது? அது ஆனா பாஜக ஒரு கோட்டை கட்டுறாங்களே ஏதோ ஒண்ணு. கட்டுறாங்கன்னா விஜய் வந்துட்டு அதிமுக போனாலும் சரி, பாஜக இழப்பு விஜய்க்கு. அவங்களுக்கு கெயின் இருக்குது இல்ல, ஒரு தேர்தலாவது எடுத்துடுறாங்கல்ல. ஒரு தேர்தல் எடுத்துட்டு விஜய் போயிட்டாரு, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துச்சு இல்லையா? பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒழிக்க வேண்டியது அதிமுக தான். இவர் ஏன் பயப்படுறாரு? இவ்வளவு நேரம் ஏன் சீட்டு சீட்டு முடிவு ஏன் வரல? தொகுதி பங்கீடு ஏன் வரல? சொல்லுங்க பாப்போம். ஏன் 56 சீட்டு கொடுத்துடுறது? ஏங்க 234ல 54 சீட்டு போச்சுன்னா எவ்வளவு ஆகுது? 180 சீட் இருக்குது இல்லையா? இவரே ஒரு கட்சியை கூட்டத்தில் அதுக்கே ஒரு 10 சீட்டு கொடுக்குறாரு, போட்டோம் 170 சீட்டு நிக்கலாம்ல. எடப்பாடி ஏன் தயங்குறாரு? வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு 30 இடம் 20 இடம் ஜெயிச்சிட்டானா கூட
நம்மளுடைய அல்ல எடுத்துருவான்றது தெரியும். கூட்டணி தான், ஆனா உன்னை விட மாட்டேன். இந்த உள்குத்து தான் வருது. அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வில்லனும் ஹீரோவும் 2 பேரும் சிரிப்பாங்க. அப்படியே பார்த்தா வில்லனுடைய சிரிப்பு மட்டும் அப்படியே மழுங்கிட்டே போகும். என்னன்னா கீழ இருந்து கத்திய சொருவி இருப்பாரு. அந்த மாரி கதை தாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு. கொஞ்சம் எடப்பாடி திரும்பினாலும் சதக்குன்னு குத்திருவாரு. யாரு? அமித்ஷா. அமித்ஷா கொஞ்சம் அசந்தாலும் சக்குன்னு இவர் சொருவிடுவாரு. அப்படியான ரிலேஷன்ஷிப் தான். அது அவங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடிய விட்டா அதிமுக காலி. இவங்கள விட்டா நம்ம காலி. அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். விஜய்லாம் இந்த அரசியலை தாங்குவாரா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சமாவது தாங்குவாரா இந்த அரசியல்? ஆனா இதை உணர்ந்திருக்கிறாரு விஜய், பயப்படுறாரு. ஆனா மாட்டிக்கிட்டாரே. இங்க இருக்கிற போலீஸ்காரன் இந்நேரம் இதெல்லாம் பண்ணியிருந்தானா என்னன்னா பேசியிருப்பாரு இவரு. அஸ்ரா காருக்கு கூப்பிட்டு இருந்தாருன்னா, எஸ்ஐடி கூப்பிட்டு இருந்ததுன்னா என்னென்ன பேசியிருப்பாரு. 20 நாள் நாங்க பிஸியா இருக்கிறோம். நாங்க நாங்க பயணம் போவதை கண்டு இந்த அரசு அஞ்சுகிறது. உடனே விஜய் விசாரணைக்கு அழைக்கிறது அப்படின்ட்டு அந்த ஆதவ் அர்ஜுன் அர்ஜுன் அவர் அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு. அவரையும் ஒரு 4 டிவி பேட்டி எடுத்துட்டு இருப்பான். இப்ப ஏதாவது பேசுறாங்களா பாருங்க. பரவாயில்ல, சிபிஐயும் காலம் தாமதம் கொடுக்குறாங்க. நீங்க எடுத்துக்கங்க, காலத்தை எடுத்துக்கங்க. அதான் அந்த ஒரு தடவை 7 மணி நேரம் 7 எடுத்தாச்சு. 7 மணி நேரத்துக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டாங்களா? வெளில வந்துட்டு தேவையில்லாம எங்களை வந்துட்டு 7 மணி நேரம் இழுத்து அடிச்சாங்க. சொல்லட்டுமே விஜய் பார்த்துருவோம். 7 மணி நேரம் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? இழுத்து எடுத்து பேசினாலும் நம்மளுக்கு 40 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாதுல்ல. ஆனா 7 மணி நேரம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு வந்துட்டு வெளில நிர்மல்குமார் பேசினாரு. சொல்ல வேண்டியதானே. 7 மணி நேரத்துக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. எங்களுக்கு கூட 3 நாள் பேருனாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்போ உங்ககிட்ட இருந்து உண்மையை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குது சிபிஐக்கு. இதுவே தமிழ்நாடு போலீஸா இருந்ததுன்னா என்ன குரலி வித்த காட்டியிருப்பீங்க நீங்க. இப்ப இங்கன்னா இங்க, அங்கன்னா அங்க. நாளைக்கு வாங்க. இதுக்கு மேல அடுத்த கட்ட விசாரணை வந்துட்டு சிம்லால அப்படின்னா நீ போய் தான் ஆகணும். புரியுதுங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்டிக்கிட்டீங்களா இப்ப? இந்த அறிவு கூட உங்களுக்கு முன்னாடி இல்லல்ல. இவங்ககிட்ட போயிட்டு நம்ம சிக்கிறோம் அப்படின்ற அறிவு இல்லல்ல உங்களுக்கு. அவன் அதுக்கு ஒரு விலை கேட்பான். அப்புறம் என்ன கொள்கை எதிரி போடலங்க. நீ உணர்ந்து தானே அவனை கொள்கை எதிரின்னு. அப்ப அவனை நீ உதவிக்கு அடைக்கலாமா? சிபிஐ அவங்ககிட்ட இருக்கிறது தெரியாதா உனக்கு? உனக்கான வாதிட்ட வழக்கறிஞர்கள்லாம் யாருன்றது உனக்கு தெரியாதா? அதை அழகா இழுத்து கோத்து விட்டாலும் அதை வச்சுனா உன்னால தடுக்க முடிஞ்சதா? அவன் ஒரு லாட்டரி வியாபாரி. அவனை காப்பாற்றுவானா? உன் அரசியலுக்கு தான் வழிகாட்டுவானா? அவ்வளவுதான் அறிவு இருக்குது அவனுக்கு. இதெல்லாமே யோசிக்காத விஜய், நீங்க என்ன அரசியல் பண்ணி என்னத்தை நீங்க காய வைக்க போறீங்க? ஒன்றும் புரியல. ஸ்டாலின் வந்து இந்த சிபிஎஃப்சி பத்தியும் ட்வீட் பண்ணிருந்தாரு. ஆமா. அதுக்கு அதுக்கு ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது விஜய்னால. ஆனால் இப்ப ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். என்னோட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, புரிஞ்சதுக்கு நன்றி அப்படிலாம் ஏதாவது சொல்லலாம்ல. இல்ல சொல்லலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. விஜய் இதை எப்படி நினைக்கிறாருன்னா, அது வந்துட்டு அது நான் என்னுடைய பர்செப்ஷன். நான் ஒண்ணு அங்கிருந்து அந்த வட்டாரங்களிலிருந்து எனக்கு கிடைத்த தகவல் சொல்ல விரும்பல. கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு எனக்கு கிடைச்ச தகவலின்படி அப்படிலாம் நான் சொல்லல. ரொம்ப சிம்பிள் என்னன்னா, அது அந்த யூனிட் நாங்க பார்த்துக்கிறோம் சார் அவ்வளவுதான். பொதுவா நடிகர்கள் தலையிடக்கூடிய விடயமே கிடையாது இது. முழுக்க முழுக்க யூனிட் தான். அவங்க என்ன சொல்றாங்க, உதாரணத்துக்கு அண்ணன் தராசு ஷாம் சொன்ன மாதிரி, இவங்க போயிருக்க வேண்டியதில்லை. அந்த ரெவ்யூக்கு போட்டோம், விட்டுற வேண்டியதுதான். விட்டுட்டு நம்ம பதில் சொல்லிக்கலாம். படம் வெளில வந்திருக்கும். அந்த ரெவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த 9ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனது தான் தப்பாக போச்சு. இப்போ வந்து அவங்க இழுத்தடிக்கிறாங்க. இது என்னன்னா பாஜக அவனுடைய அந்த வலையில் எடுத்துக்கிட்டு சிக்கன மாதிரி ஆகி போச்சு. இப்போ அங்கே போயிட்டாங்க. இங்கே ஒரு வழக்கு. இது 21ஆம் தேதி விசாரணை. அங்கே 15ஆம் தேதி. 15ஆம் தேதி போட்டு 19ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, விசாரணைக்கு வர சொன்னது. 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு கோர்ட்டுக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அங்க போன உடனே என்னாச்சு, நாங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், வி ஹேவ் எனஃப் டைம் உடனே 15 இல்ல அவன் தூக்கி போடுவான். நான் அடுத்த மாசத்துக்கு போடுவான். திங்கக்கிழமை போட்டாங்க. திங்கக்கிழமை மறுபடியும் விசாரணைக்கு இல்ல விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டு விசாரணை சொல்ல வரேன். உச்சநீதிமன்றம் அங்க போயிட்டு முடிச்சுட்டு வாங்குவான். உடனே மறுபடியும் நீங்க இங்க வரணும். இப்ப இதைத்தான் வந்துட்டு அவரு ஷியாம் வந்துட்டு சொன்னாரு. ஸோ ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷன் நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சுங்க. என்ன அடிப்படைன்னா விஜய் படம் வருங்கிற 3 நாள் ஓடும், அதெல்லாம் பத்தி ஒன்றும் இல்லை பிரச்சனை. அவங்க செலவு பண்ண பணம் அவங்களால எடுக்க முடியாது. as simple as that. அந்த சூட்டோட சூடா அந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றதோட ஒரு ஓட்டி இருப்பாங்க இல்லையா, அது நடக்காது. அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அது ஒன்று விஜய் அரசியலை பாசிட்டிவாக தூக்கி விடும் அப்படின்னு விஜய் நினைச்சாரு. நான் அப்பவே சொன்னேன், இது தப்பு.
வராது அப்படின்ட்டு. இவங்க ஏதோ ஒரு சாட்டை எடுத்து அடிக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து கண்ணாடி போட்டு குண்டா காட்டிட்டாங்க போல, அவன் அமித்ஷா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போட்டு இது பண்றாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இதெல்லாம் செய்யவே தேவையில்லை. அரசியல் அரசியல் தாங்க. அரசியலை வேற எந்த வழியிலையுமே பண்ண முடியாது. இப்ப புரியுதுங்களா? யாராவது திமுக ஆட்சி வந்தது காரணம் எம்ஜிஆர் வந்துட்டு சினிமாவில் நம் நாடு படத்துல இந்த கொடியை காட்டினதுனால சொன்னா நம்புவீங்களா? அந்த மாதிரி தான் அது. விஜயை நல்லா வச்சு ஏமாத்துறாங்க, வச்சு செய்யறாங்க. வேற எதுவுமே கிடையாது. அரசியல் மக்கள் கிட்ட தான். கோர்ட்டு, அப்புறம் இந்த சீன் போடுறது, அப்புறம் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, இதெல்லாம் அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாம் அடிபட்டு போயிடும். காங்கிரஸ் தாவிக்க கூட்டணி வாய்ப்பு இல்ல. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வரவே வராதுங்க. எழுதி வச்சுக்கோங்க, வரவே வராதுங்க. 2 நிமிஷம் ராகுல் காந்தியோட பேசக்கூடிய அரசியல் விஜய்க்கு தெரியாது. 2 நிமிஷத்துக்கு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? டு யூ ரிமெம்பர் மீ? எஸ், ஐ ரிமெம்பர் யூ. ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் திங்ஸ் டூயிங்? ஹவ் இஸ் யுவர் சினிமா? ஆர் யூ கோயிங் டு கெட் தட் சிபிஎஸ்இ சர்டிஃபிகேட்? இது தாண்டி எதுவுமே கிடையாது. அடுத்தபடியா வாட் யூ திங்க் அபவுட் அப்படின்னோம்னா தலையை சொரிய வேண்டியதுதான் விஜய். எப்படி கூட்டணி ஏற்படும்? திமுகவுக்கும் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி வந்து டைம் டெஸ்டடு ஃபார் எவர். அது ஒரு பர்மனன்ட் அலையன்ஸ் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பலமான எதிரிக்கு எதிராக, அரசியல் எதிரிக்கு எதிராக சேர்ந்திருக்கிறாங்க அவங்க. பாஜக, ஃபாசிசம் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க சேர்ந்திருக்கிறாங்க. இதுல வந்துட்டு திமுக காங்கிரஸ் விட்டு விடாது. அதுதான் அந்த 25 சீட்டு, 10 எம்பி சீட்டு. அவங்க திமுக விட முடியாது. காரணம் என்னன்னா வலிமையான ஒரு கட்சி ஐடியாலஜிக்கலி. காங்கிரஸுக்கு விட மூத்த ஐடியாலஜி. இன்னைக்கு திமுக கடைபிடிச்ச சமூக நீதி, சமத்துவ கொள்கை, பெண்ணுரிமை, இதெல்லாம் காங்கிரஸ் கடைபிடிக்கிறது ராகுல் காந்தி காலத்துல. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அது ஒரு பழைய பண்ணையார் கட்சி. பழைய பண்ணையார் என்ன பண்ணுவாரு? சேர்ல உட்காந்துட்டு துப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், காத்தடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கும் 90% அதுதான். திமுகவுக்கு ஆன்டி இன்கமன்சி இருக்கும்ல. ஆ? திமுகவுக்கும் மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்கும்ல. இருந்தாதான் அப்புறம் எப்படி அவங்க ஜெயிப்பாங்கங்க? திமுக எதிர்ப்பு இருக்குன்னா ஜெயிப்பாங்களா? அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நான் அதனால சொல்ல வரேன். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு விட்டு தர மாட்டாங்க திமுகவை. அந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அவரும் விட்டு தர மாட்டாரு. அதே நேரத்துல இந்த மாதிரி இப்போ இந்த மாணிக்க தாக்கூர், அப்புறம் திருச்சி வேலுச்சாமி, இந்த கும்பலுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சீட்டை குறைச்சிருவாங்க. சீட்டை குறைச்சிட்டு காரணத்தை சொல்லுவாங்க. சொல்லி அங்கிருந்து அப்ரூவல் வாங்குவாங்க. வரல அப்படின்னா சரி உங்க பாடம் பார்த்துட்டு போங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். வேற ஒன்றும் அவங்களால ஒன்றெல்லாம் ஏற்படாது. அவங்க என்னங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 500 ஓட்டு இருக்குமா காங்கிரஸுக்கு? அது அவங்களுக்கே தெரியாது யார் காங்கிரஸ் ஓட்டு அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு கட்சி தான். நான் யதார்த்தமா நான் பேசுறேன். எனக்கு வந்து எந்த அனிமாசிட்டியும் காங்கிரஸ் மேல கிடையாது. எனக்கு ஒரு காங்கிரஸ் என் இனத்தை அழிச்ச கட்சி. நான் எந்த காலத்து நிலையிலும் ஓட்டு போட மாட்டேன். அது வேற. நான் விமர்சகனா நான் சொல்ல வரேன். இவ்வளவுதான் அந்த கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் அந்த கட்சி. அது ஏதோ நிர்ணய சக்தின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னோம்னா ஏதோ மயக்கத்தை இருந்து பேசுறாங்க. அவ்வளவுதான். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.